வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் தூரகிழக்கு கம்சட்கா தீபகற்பத்தின் கடற்கரையில் இன்று அதிகாலை 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது பசிபிக் பெருங்கடல் முழுவதும் சுனாமி அலைகளை தூண்டியது. இந்த தகவலை பெரும்பாலும் அனைத்து ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள். நாம் சொல்ல வருவது வேறு. இந்த நிலநடுக்கத்தின் பின் ரஷ்ய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் நிலை குறித்து கேள்விகள் சுழல்கின்றன. அணுசக்தி ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களை வைத்திருக்கும் முக்கிய ரஷ்ய கடற்படை தளங்களின் தொகுப்பில் இருந்து சுமார் 75 மைல் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தளத்திற்கு என்ன சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற கேள்விகளை எழுப்பியது. நிலநடுக்கம் ஏற்பட்ட கம்சட்காவில் உள்ள ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் பெயர் பெச்சவின்கா. பிபிசி அறிக்கையின்படி அமெரிக்க புவியியல் ஆய்வின் தரவுகளின்படி கம்சட்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வரலாற்றில் 6வது வலிமையான நிலநடுக்கத்தின் அளவில் உள்ளது. இது கடந்த பல ஆண்டுகளாக பூமியில் எங்கும் ஏற்படாத அளவுக்கு வலிமையானது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் ரஷ்ய அதிகாரிகள் நிலநடுக்கம் மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி அலைகளால் ஏற்பட்ட எந்த ஒரு தாக்கத்தையும் குறைத்து மதிப்பிட்டுள்ளனர். இறப்புகள் அல்லது கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளனர். சுனாமி அச்சுறுத்தல் முடிந்துவிட்டதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். ஆனால் பின் அதிர்வுகளால் இன்னமும் ஏற்படும் அபாயங்கள் குறித்து எச்சரித்துள்ளனர். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட கம்சட்காவில் துறைமுகங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டதை காட்டும் படங்கள் மற்றும் காணொலிகள் இப்போது இணையத்தில் பரவி வருகின்றன. ரஷ்ய தீபகற்பத்தில் உள்ள கிளைச்செவ்ஸ்கயா சோப்கா எரிமலையும் இப்போது வெடித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தோராயமான மைய பகுதியில் இருந்து வடமேற்கே சுமார் 75 மைல்கள் அல்லது 65 கடல் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள அவாச்சா விரிகுடாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் பெச்சவின்காவின் நிலை இப்போது ஒரு முக்கிய கேள்வி. பெச்சவின்கா என்பது ஒற்றை தளம் அல்ல, அது முக்கிய ரஷ்ய கடற்படை தளங்களின் தொகுப்பு. இதில் பெட்ரோபாவ்லோஸ் கம்ஸ்கான்ஸ்கி கடற்படை தளம் மற்றும் ரைபாச்சி நீர்மூழ்கி கப்பல் தளம், அத்துடன் தனித்தனி ஏவுகணை ஏற்றுதல் மற்றும் கப்பல் கட்டும் தளங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இன்று ரஷ்ய கடற்படையில் சேவையில் உள்ள பெரும்பாலான போரே மற்றும் போரே ஏ வகுப்பு அணுசக்தி பாலிஸ்டிக் நீர்மூழ்கி கப்பல்கள், அதாவது SSBNகளுக்கு ரைபாச்சி நீர்மூழ்கி கப்பல் தளம் முக்கிய இடம் வகிக்கிறது. சமீபகால ஆண்டுகளில் ரஷ்யா அதன் மீதமுள்ள சோவியத் சகாப்த டெல்டா வகுப்பு SSBNகளை போரே வகையாளால் மாற்றீடு செய்து வருகிறது. செயற்கைக்கோள் படங்களின்படி அடிப்படையில் கப்பல் அடையாள எண் K44 என்று அழைக்கப்படும் டெல்டா 3 வகுப்பு நீர்மூழ்கி கப்பலான ரியாசன் எனவும் ரைபாச்சி நீர்மூழ்கி கப்பல் தளத்தில் இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அது உண்மையில் செயற்படுகிறதா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. அவாச்சா விரிகுடாவில் உள்ள கடற்படை தளங்கள் அணுசக்தியால் இயங்கும், ஆனால் வழக்கமான ஆயுதங்களை கொண்டு ஜாசன் எம் மற்றும் ஆஸ்கர் வகுப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது SSGNகள், அத்துடன் பல்வேறு அணுசக்தி மற்றும் வழக்கமான சக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் அந்த தளம் இயங்கு தளமாக உள்ளன. ஜாசன் எம் வகுப்பை சேர்ந்தவை இன்று ரஷ்ய சேவையில் மிகவும் மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று. ஜாசன் எம் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை பற்றி கூறும் போது அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக அதை குறிப்பிடுகின்றனர். ரஷ்ய கடற்படை உலகின் மிக நீளமான நீர்மூழ்கி கப்பலான ஷடோ K329 பெல்கரோட்டை அந்த தளத்திற்கு நகர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் உள்ளன. மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆஸ்கார் 2 வகுப்பு நீர்மூழ்கி கப்பலான பெல்கரோட் அணுசக்தியால் இயங்கும் அணுசக்தி முனை கொண்டு நீண்ட தூர பொசிடான் டார்பிடோக்களை எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்டேட்டஸ் 6 என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இது நீருக்கடியில் உளவு பணிகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது என்றும் புரிந்து கொள்ளப்படுகின்றது. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அவாச்சா விரிகுடாவில் உண்மையில் எந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்தன என்பது தெளிவாக தெரியவில்லை. சமீப கால வாரங்களில் இப்பகுதியில் மேகமூட்டமான வானம் இருந்ததால் துறைமுகத்தில் எந்தெந்த கப்பல்கள் இருந்தன என்பதற்கான தடயங்களை வழங்கக்கூடிய பொதுவில் கிடைக்கும் செயற்கைக்கோள் படங்கள் கிடைப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ரைபாச்சி மற்றும் பெட்ரோபாவ்லோஸ் கம்ஸ்கான்ஸ்கி கடற்படை தளங்களும் பல்வேறு மேற்பரப்பு கடற்படை கப்பல்களை வைத்திருக்கின்றன. இருப்பினும் ரஷ்ய கடற்படையின் பசிபிக் கடற்படையின் முக்கிய மேற்பரப்பு போர்க்கப்பல்களில் பெரும்பாலானவை தென்மேற்கில் சுமார் 1400 மைல்கள் தொலைவில் உள்ள விளாடிவோஸ்டாக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவாச்சா விரிகுடாவில் உள்ள வெல்ஜுன்ஸ்கில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளம் பசிபிக் பகுதியில் ரஷ்ய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் நடவடிக்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கிய தளம். நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி அலைகள் காரணமாக அவாச்சா விரிகுடாவில் உள்ள கடற்படை வசதிகள் அல்லது அவற்றில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்கள் எந்த சேதத்தையும் சந்தித்ததற்கான தெளிவான அறிகுறிகள் தற்போது எதுவும் இல்லை. விரிகுடாவின் அடிப்படை புவியியல் அதன் உள்ளே உள்ள கடற்படை சொத்துக்களை பாதுகாக்க உதவி இருக்கலாம். ஓய்வு பெற்ற ரஷ்ய கடற்படை அதிகாரி ஒருவர் பெயர் வெளியிடாத நிலையில் கம்சட்காவில் உள்ள ரஷ்ய கடற்படையின் கடற்படை தளங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதாக எனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எல்லாம் சாதாரண வரம்புக்குள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். இந்த தளங்கள் எதிரியின் அணு ஆயுத தாக்குதலின் சாத்தியங்களை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டன.
அதே நேரத்தில் ஒப்பீட்டளவில் சிறிய அலைகள் மற்றும் உயரும் நீர் அலைகள் கூட குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் அவற்றின் நங்கூரங்களில் குறிப்பாக கடுமையாக மோதுவதால் மட்டுமே சேதம் ஏற்படலாம். திறந்திருக்கும் எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல்களின் அணுகல் புள்ளிகளில் கணிசமான அளவு தண்ணீர் பாய்ந்தால் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். பெரிய பராமரிப்பு பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது பிற கப்பல்களுக்கும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ரஷ்யா தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நவீனமயமாக்கல் திட்டத்தில் போரி வகுப்பின் புதிய 4வது தலைமுறை பாலிஸ்டிக் ஏவுகணை வைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறது. புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் பிப்ரவரி 2026ஆம் ஆண்டு காலாவதியாகும் போது கடலில் அதிக அணு ஆயுதங்களை வைப்பதற்கான ஒரு திட்டத்திற்கு புட்டின் தயாராகி வருவதாக தெரிகிறது. புதிய நவீன நீர்மூழ்கி கப்பல்களை அறிமுகப்படுத்துவதோடு பழைய கடற்படையை ஒரே நேரத்தில் பயணிக்க வைப்பதன் மூலமும் கடலில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுதங்களின் அதிகபட்ச எண்ணிக்கையை மாஸ்கோ அமெரிக்காவுடன் ஒப்புக்கொண்ட இருதரப்பு வரம்புகளை விட மிக அதிகமாக இருக்கும். கப்பல் அடையாளப்படுத்தல் எண் K117 கொண்டு பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 16 ஸ்னேவா ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். அவை ஒவ்வொன்றும் 4 சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடன் உள்ளன. தற்போதைய விரிவான நவீனமயமாக்கலுக்கு பின்னர் 2 உள் உலைகளுக்கான அணு எரிபொருள் கூறுகளை மாற்றுவது உட்பட நீர்மூழ்கி கப்பல் இன்னமும் 8 முதல் 10 ஆண்டுகள் வரை பயன்படுத்தப்பட முடியும் என்று நம்பப்படுகின்றது. பிரான்ஸ் 2018 முதல் இயங்க நிலையில் உள்ளது. அதன் சகோதரி நீர்மூழ்கி கப்பலான துலா K114 இதே போன்ற மேம்பாடுகளை முடித்துள்ளது. ஆரம்பத்தில் நவீனமயமாக்கல் 3 ஆண்டுகள் எடுக்கும் என்று திட்டமிடப்பட்டது. இருப்பினும் வேலை 6 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. கடந்த டிசம்பரில் பிரான்ஸ் முதல் தடவையாக செவரோனோவின்ஸ்க்கு வெளியே கடலில் காணப்பட்டது. சோனாரை அளவீடு செய்வதற்கான உபகரணங்களை எடுத்துச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் வெள்ளைக்கடலின் பனிக்கட்டி நீரில் மெதுவாக பயணித்ததை காட்டும் காணொளி ரஷ்ய கடற்படை அப்போது வெளியிட்டது. வில் பொருத்தப்பட்ட சோனாரை அளவீடு செய்வது உட்பட கடல் சோதனைகள் நடுத்தர ஆயுள் மேம்படுத்தல்களுக்காக உள்ள அனைத்து நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் ஒரு சாதாரண நடைமுறை. 1980களின் 2ஆம் பாதையில் கட்டப்பட்ட பிரான்ஸ் ரஷ்ய கடற்படையுடன் செயற்பாட்டில் உள்ள பழமையான அணுசக்தி அலையங்கும் நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று. பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பல் பல முறை ரஷ்யாவின் பெரிய அளவிலான அணுசக்தி தடுப்பு பயிற்சிகளான GROM பங்கேற்றுள்ளது. GROM 2009 GROM 2013 2 பயிற்சிகளின் போதும் அந்த கப்பல் ஒரு ஏவுகணையை ஏவியது. அந்த கப்பல் ஒரு காலத்தில் வடதுருவத்தில் பனியை உடைத்து ஒரு ஏவுகணையை ஏவியுள்ளது என்று ரஷ்யாவின் முன்னாள் நீர்மூழ்கி கப்பல் தளபதி இந்த வாரம் ரஷ்ய ஊடகம் கொம்சோமோலெட்ஸிடம் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் மீண்டும் சேவையில் நுழைந்த போது ரஷ்யாவின் வடக்கு கடற்படையில் 5 பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் SSBN இருந்தன. இவற்றில் எத்தனை கப்பல்கள் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் இருந்தன என்பது குறித்து தெளிவான தகவல் ஏதும் இல்லை.